வியூவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லா வியூவர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க இன்றைக்கி பாவ் பாஜி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு உண்டானது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் 3 செட்டு வரும். இன்னும் 2 3 செட்டு இருக்கும். அதில் அதுக்கு உண்டானதை பார்க்குறோம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சிக்கணும். பெருசாலாம் அறியக்கூடாது, ரொம்ப நைஸாக அரிஞ்சிக்கணும். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி. ஒரு 1.5 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாவ் பாஜி மசாலா வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, அதுவும் நைஸாக அரிஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட பெருசாக இருக்கக்கூடாது, குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கணும். இதில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, ஒரு 3 குட்டி பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், ஒரு 50 கிராம் பட்டாணியும் பச்சை பட்டாணியும், ஒரு 2 உருளைக்கிழங்கு பீஸாக தோல் எடுத்துகிட்டு நைஸாக வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை மசிச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த தண்ணியை இதில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில், அப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் இதை நைஸாக கடைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். தோசைக்கல் காயுது. ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன், அப்புறமேலுக்கு லாஸ்ட்டில் பட்டர் சேர்க்குறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறுத்திக்கிறேன், மீதியெல்லாம் போடுறேன். இப்போ இந்த தூளுங்கெல்லாம் போடுறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ். பாருங்கள், இப்போ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு சேர்க்குறேன். உப்பு எப்பயும் பார்த்துன்னு போடுங்க. இப்போ பாவ் பாஜி பொடி சேர்த்துக்கணும், பவுடர். இப்போ நான் கரண்டி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் இப்போ ஒரு 1/4 கரண்டி போடும். பாருங்கள், இப்போ ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து, ஒரு ஸ்பூன் பட்டர். பாருங்கள், இப்போ அந்த போட்டோ இல்லைங்களா பாவ் பாஜி பொடியெலாம், அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். நடுவில் சேர்த்துங்க. இந்தமாரி தோசைகள் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள், இல்லை வானல்லையே செய்யறதுனாலும் செய்யலாம். அது நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அது நல்லா அப்படியே புளி பண்ணி விட்டுடணும். உள்ளே நடுவில் நல்லா கொதிச்சுதுன்னா அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, வெண்ணெய்லாம், அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகணும் அது பொடிங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா இப்படி நடுவில் இப்படி கேப் பண்ணி இந்த இடத்துல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. மறுபடியும் அது சுண்டிடும். அப்புறம் 2வது வாட்டி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுங்க. நான் ஒரு வாட்டி ஊற்றுறத காமிச்சேன், 2 வாட்டி இது காமிக்கல இல்லைங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். 2 வாட்டி ஊற்றுங்க. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அந்த பாவ் பாஜி பவுடர்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த வாசனைலாம் போயிடும். இது பாருங்க, அப்புறம் எடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பண்ணு இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு பண்ணி இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா, அதை இப்படி சைடில் வச்சுருங்க. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூறேன், கொஞ்சம் பட்டர் போடுறேன். இதை வந்து சுட சுட செஞ்சு சூடாக சாப்பிட்ணும். அந்த வெண்ணெய் உருகிற தடவி ப்ரெட்டில் சாப்பிடுவாங்க. கூட இது வெங்காயம் அது பாவ் பாஜி கூட மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கூட பச்சை மிளகா கூட வைப்பாங்க. நான் அது வைக்கல, நம்ம சாப்பிட்றது இல்லை பச்சை மிளகா. அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரியே கொடுங்க பசங்களுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக இருக்குது பாருங்கள் செய்யறதுக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க.